வணக்கம் மகளே. நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆப் ஆம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கெயின் பற்றி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாப்படி. ஓகேங்களா? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெயின் பற்றி சொல்லும்போது 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 10 மடங்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் அது 20 டிபி, 26 டிபி, 32 டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த 20, 26, 32 டிபி அப்படிங்கிறது சாதாரண நம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் குறிப்பிட முடியாது. ஸோ அந்த சாதாரண நம்பரில் எப்படி நம்மளால் குறிப்பிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஓகேங்களா? அவருடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலான வீடியோவில் பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா? ஆப் ஆம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெயினில் அதாவது வந்து டிபியில் செட் பண்ணுறது அப்படின்னா 20 டிபி, 26 டிபி, 32 டிபின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மீனிங், அதே மாதிரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி, தப்பாக கெயின் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் லவுடாக வரணும். அதே சமயம் கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் சடனாக வந்து சவுண்ட் டிஸ்டார்ஷன் ஆகும், ஹிஸ் நாய்ஸ் வரும், ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா போகும். ஓகேங்களா? அப்போ டவுட் என்ன அப்படின்னா என்ன தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கெய்னர் போர்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அது எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ராங்கான ஒரு கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படுத்தியோ இல்லை கம்மி பண்ணியோ இந்த மாதிரி ஆகும்போது இப்போது 20 டிபி, 26 டிபி, 32 டிபின்னு சொல்லியிருப்பேன். இது ஜஸ்ட்டு ஒரு நம்பர் கிடையாது. இதுதான் உங்களுடைய சவுண்டு குவாலிட்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பண்ணும். ஓகேங்களா? ஒரு டிசைட் பண்ணுற குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த 3 செக்ஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிவு பண்ணும். ஓகேங்களா? அது ஒரு வெப்பன்னே சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் ரேண்டமாக ஒரு கெய்னிங் செட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கரெக்டான மெத்தட் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன செட்டப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சேம் ஸ்பீக்கர், ஒரு சேம் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா? பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்கும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது கெயின் செட்டிங் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஒரு வால்யூம் கண்ட்ரோல் நாபை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ரியாலிட்டி அப்படின்னா கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூமுக்கு மேட்ச் ஆகாது. அதாவது வந்து வால்யூம் வந்துட்டு பவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பாக வந்து பார்த்தோம் பண்ணும்போது சவுண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி வராது. அந்த ஆம்ப்ளிஃபையரும் வேஸ்ட் ஆயிரும். அதே சமயம் மணியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது கெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான வந்து இது பண்ணணும். ஸோ கெயின்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெயின்னா சிக்னலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெருசு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சிம்பிளாக விஷயம். ஸோ மொபைல் அவுட்புட்டில் ஓகேங்களா? மொபைல் அவுட்புட்டில் 1 வோல்ட் தான் வருது வெளியே அப்படிங்கும்போது நம்முடைய ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட்டில் 20 வோல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மடங்கு அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக நம்பரை யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டிபி அப்படிங்கிறத பற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிபி அப்படின்னா டெசிமல். ஓகேங்களா? இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு 20 டிபி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து குறிக்கும். இப்போ 26 டிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 20x. ஓகேங்களா? அதே 32 டிபி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 40x. ஓகேங்களா? இது ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இல்லை, டபுள்னு சொல்லி டபுள் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் 26 டிபியில் இருந்து 32 டிபி போகும்போது தான் ஜஸ்ட் ஒரு 6 டிபி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி இல்லை, ஃபுல் செட்டப்பே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியரே ஃபுல் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஒரு யூடியூப்பில் ஒரு சாங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் வால்யூமில் 50% வைக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் 20 டிபி வச்சு சவுண்ட் வந்துட்டு க்ளீனாக வரும், பட் லவுட் இருக்காது. ஓகேங்களா? இப்போது அடுத்த இதுக்கு செக்ஷனுக்கு வரலாம். 26 டிபி வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லவுட்னஸ் கிடைக்கும், கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும். அப்படிங்கும்போது அடுத்த கேஸ்க்கு வரும்போது 32 டிபி வச்சு ஃபஸ்ட்டு லவுடாக இருக்கும், பட் ஆனால் ஹிஸ் நாய்ஸ் வரும், டிஸ்டார்ஷன் வரும். ஓகேங்களா? காதே வலி எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு கத்துற மாதிரி இருக்கும். இதுதான் ரியல் வேர்ல்டில் ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்படுத்தும். ஸோ கெயினை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம் அப்படின்னா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குறையும். ஓகேங்களா? அது எங்கே அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா 20 டிபி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் வரும்.
மிக்சர் அவுட்புட்டில் இல்லை ஸ்டுடியோ செட்டப்பில் யூஸ் பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னா நாய்ஸ் கம்மியாக இருக்கும், ஒரு கிளியரான சவுண்டு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மொபைலு, ப்ளூடூத் மாடியூலு, ஒரு நார்மலான ஒரு ஹோம் ஆம்பிளிஃபையரு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னா 26 dBங்கிறது கரெக்டான வேல்யூவாக இருக்கும், பேலன்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் கிளாரிட்டி ப்ளஸ் லவுட்னஸும் கிடைக்கும். 32 dB அப்படின்னு போகும்போது யூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஒரு மைக்கை டேரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. வீக் சிக்னலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நாய்ஸ் அதிகமாக வரும், ஓகேங்களா. டிஸ்டார்ஷனும் இருக்கும், ஸ்பீக்கர் டேமேஜ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளைண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 32 dB போடுறாங்க, ஓகேங்களா. சிஸ்டமே கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஹை கெயின் வந்து பார்த்தோம்னா ஹை கெயின் அப்படிங்கும்போது ஈக்குவல் டு ஹை பவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது, ஓகேங்களா. அது ஒரு மிஸ்டேக்ஸு. அதே மாதிரி கெயின் மேக்ஸிமம் பண்ணிவிட்டு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளிப்பிங் ஏற்படும், அதே மாதிரி டிஸ்டார்ஷன் வரும், ஹீட் ஏற்படும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நாய்ஸை இக்னோர் பண்ணுறது அப்படின்னா ஹிஸ் நாய்ஸு சவுண்டு நார்மல்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. பட் அதுவும் சிக்னல் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ரிசல்ட் என்ன ஏற்படும் அப்படின்னா ஸ்பீக்கர் காயில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஐசி ஓவர் ஹீட் ஆகும், சவுண்டு வந்து குவாலிட்டி டோட்டலாக வேஸ்ட்டாக இருக்கும், நம்ம செட்டு செஞ்சதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்டான கெயினை வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு மொபைலோ மிக்சரோ மைக்கு, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கும்போது இப்போ 70 வால்யூமில் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும், சவுண்டு கிளியராக இருக்கா, டிஸ்டார்ஷன் வருதா, நாய்ஸ் வருதா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான பாயிண்டில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ரியல் ப்ரோனிங் 2 அப்படிங்கிற மாதிரி டியூனிங் வந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்டில் இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஆம்பிளிஃபையர் இருக்குது இல்லைங்களா, ஒரு பெரிய பிராண்டாக எடுத்துக்கிட்டோங்க, அங்கெல்லாம் வந்து 26 dB வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட்டாக வந்து அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் வால்யூம் இருக்கும், அதே மாதிரி லோ நாய்ஸ் இருக்கும், ஒரு அதிகமாக கம்பபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 90% 26 dB வந்து சேஃபு ப்ளஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதாவது வந்து கெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் டிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான அந்த கெய்னிங் பற்றி, இந்த டெசிமலை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டீட்டெயிலாக அந்த கெய்னிங் டீட்டெயிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றின ஒரு கான்செப்டே நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். நானே இப்போ தான் அது கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அவர் கரெக்டாக கேட்டிருந்தார், ஸோ அதனால் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் 5.1, 2.1, 7.1 எல்லாமே கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, முடிச்சிக்கலாம்.